செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பயிற்சி. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பயிற்சி ஆகும்போது மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் உங்களுக்கு உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பயிற்சி சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த ராகு கேது பயிற்சி எப்போவுமே 180 பாகை நேர் எதிர் சுற்றில் தான் பயிற்சி ஆகும். மிதுன ராசியின் உண்டான மிருகஷிடம் 3-4 பாதங்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீடு, புதிய வாகனம், புதிய சொத்து சேர்க்கை, குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், நகைகளில் கவனம். நகை அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கழுத்து, கைகளில் ஆபரணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு உண்டான ராகுகேது பயிற்சி பலன்கள். இந்த ராகுகேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு. இதுக்கு சரியான தமிழ் தேதி ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி மாலை, அதாவது ஈவினிங் மாலை நேரத்தில் 5:25க்கு இந்த பயிற்சியானது நடக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ராகு காலத்தில் இந்த ராகுகேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு மீனத்தில் இப்போதைக்கு இருந்த கும்பத்துக்கும் கண்ணியில் இருக்க கேது சிம்மத்துக்கும், அதாவது மீனத்திலேருந்து ராகு கும்பத்துக்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு கேதுவும் 9ஆம் இடத்துக்கு ராகுவும் பயிற்சிக்கு பிறகு அமைகிறாங்க. ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டால் பல விதங்களில் நன்மையும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் கொடுக்கத்தான் செய்யும். அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. என்ன நன்மைகளை செய்ய போகுது, என்ன சிறிய கஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல மிதுன ராசி அப்படின்னா இரட்டை ராசி அப்படின்ட்டு, எதை எடுத்தாலும் 2, எதை தொட்டாலும் 2 அப்படின்ற ஒரு தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். ஒரு முடிவு எடுத்தாலும் 2, ஒரு முயற்சி எடுத்தாலும் 2, ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி எடுப்பாங்க. ஒரு காரியம் செய்கிறாங்க, நடக்கலை அப்படின்னா விட்டுற மாட்டாங்க, அடுத்த தடவை முயற்சி எடுப்பாங்க. ஸோ இது பெரிய ஒரு பூஸ்டான ஒரு பாசிட்டிவான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, முயற்சிகள் ஒரு திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசியில் தான் இருக்கும். நல்ல புத்திசாலியான நபர்கள் மிதுன ராசிக்காரங்க. இப்போ உங்களுக்கு கிரக பயிற்சிகள் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ராசியில் குரு, சந்திரன் மேலே குரு வர்றாருங்க. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ஜென்மன் குருபதி ஏற மாதே ஜெயவேர் ராமன் வனம் சென்றான் வினையால், இப்படின்னு நெகட்டிவான பலன்களை தான் மூல நூல்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் மூல நூல்களை அப்படியே எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜோதிடர்கள் தங்களுடைய ஆய்வுக்கு பின்னாடி இது எப்படி நடக்குது, இது என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு வராங்க ஒவ்வொருத்தருமே. அந்த அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் மேலே குரு வரும்போது யாரும் வனவாசம்லாம் போகிறது இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், திருமணம் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும், வீடு கட்டணும்னு சொல்கிறவங்களுக்கு வீடு, வாகனம் வேணுங்கிறவங்களுக்கு வாகனம், சொத்து சேர்க்கை, பொருளாதார சேர்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கீங்க, அந்த மன கஷ்டத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலும் ஒரு தெளிவாக அறிவு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியே புதன் ஆதிபத்தியம் கொண்ட ராசி. புதன் புத்திக்காரகன்னு பேர்.
9 நவகிரகம் இருக்குங்க. அதில் புதன் மட்டும் யாரோடையும் பகையாக மாட்டார், எல்லாரோடையும் நட்பாகவே இருப்பார். அப்போ அங்கேயே அவர் புத்திசாலித்தனத்தை அவர் காட்டிடுறார். ஸோ அப்பேற்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் சொல்லும்போது எப்போவுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையும் கடந்து புத்திசாலித்தனத்தை கை கொண்டு வெற்றி அடையக்கூடியவங்க நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் அப்படிங்கிறது சொல்கிறது குறைவு தான். இருந்தாலும் இருக்கிறத நம்ம சொல்லித்தானே ஆகணும். என்ன நெகட்டிவ் இருக்குது? கழுத்தில் நகை, கையில் நகை, இதெல்லாம் அணியதை குறைச்சிக்கோங்க. விரலில் மோதிரம் போடுறது, அதாவது விரலில் மோதிரம் போடுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. அது லூஸாக இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் அந்த சரியான பிடிப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் போடாதீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு எது நகைகள் ஆபரணங்கள் தொலையும் அப்படின்ற கான்செப்ட் தான் அதில் இருக்குது. சூரியன் வீட்டுக்கு கேது நகைகள் ஆபரணங்கள் தொலையும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் சரி, பேச்சு வார்த்தையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோன்றது எப்போவுமே தெளிவாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது கருத்து பரிமாற்றம் அப்படின்னு பேர். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை சொல்கிறோம் அப்படின்னா அவர் போய் அங்கே வேறு மாதிரி சொல்லுவார். இவர் சொன்னார் சார் அப்படின்னு தான் சொல்லுவார், அவர் வேறு மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அந்த மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய கருத்து திரித்தல் அல்லது தவறான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போகிறது அப்படின்ற ஒரு அமைப்பு உங்கள் மூலமாக நீங்கள் சொன்னதாக சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வரும். ஸோ அதனால் யாரை பற்றி பேசும்போதும் தேவையில்லாத கமெண்ட் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கணும். அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும், நிறைய ஒரு பெயர் புகழ், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டம் 10th 12th நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய டாக்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இயற்கையிலே இது புதன் ஆதிபத்தியம் கொண்ட ராசின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. படிப்பு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இந்த கிரக பயிற்சி காலகட்டங்கள் இன்னும் சிறப்பாக இருக்குது. அப்போ எல்லாமே ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்களா சார், எங்கே மைனஸ் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்திலையும் களத்திரம் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையிலையும் நண்பர்கள்ட்டையும் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, 7ஆம் இடம்ங்கிறது கூட்டாளிகள். அங்கே தான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டைகளை இழுத்தக்கூடிய அமைப்பு. அதாவது நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, ஓகே, எதிர்முனையில் இருக்கவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு இல்லையா? உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேட்டு செய்கிறது வேறு, கேட்காம செய்கிறது வேறு. இவங்க செய்வாங்கன்னு காத்துட்ருப்பாங்க, நீங்கள் செய்யாமே இருந்துட்டுருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தி, ஒரு தாபத்தை ஏற்படுத்தி, ஊழல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது பழைய இலக்கியங்கள்லாம் ஊழல்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஊழலுக்கு அர்த்தமே இன்றைக்கி தெரியாமல் போயிடுச்சு. ஊழல்ன்றது அது ஒரு விதமான கோபம், பாசம் கலந்த கோபம்னு பேர். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இது பிரிவினைக்கான அமைப்பு இல்லை, ஒரு ஊழல் கலந்த ஒரு கோபம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும். இது அன்பு பாசங்களை அதிகரிக்குமே தவிர பிரிவினை ஏற்படுத்தாது. இதில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் மாற்றி புரிஞ்சக்கூடிய அமைப்பு அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கும் போது தவறாக புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது. இருந்தாலும் நீங்கள் ஏதும் புரிதலை தவறுகளை ஏற்படுத்திக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா மிதுனம் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களை விட அதிக திறமையோட, அதாவது தங்களோட படிப்பு அல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது இவங்களுக்கு மிதனத்துக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். படிச்சுட்டு வந்திருப்பாங்க பொண்ணு, திருமணம் ஆனவொடனே வேலை கிடைச்சிடும் அவங்களுக்கு. அப்போ அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்களா, உங்களை விட பொருளாதாரத்துலேயோ படிப்புலையோ ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்களா? அப்போ அவங்களுக்கு அவங்க மனசில் ஏதேனும் நம்மளை பற்றி தாழ்வாக நினச்சிக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்றும். அது தேவையில்லாத எண்ணம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிறோம். இந்த ராகு பயிற்சி காலகட்டமான இந்த 18 மாதங்களுக்கும் உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனால, 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் பயிற்சி ஆகிறதுனால எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களும் குடும்பத்துக்குள்ளே இல்லை. குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி குழந்தைகள் இணைந்தது குடும்பம். இந்த குடும்ப அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இல்லை. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்தி சேர்ந்துக்கோங்க. தவறான ஒரு உறவுகள் இருந்தால் அது பிரிவினைக்கான அமைப்பையும் கொடுத்து, 2வது திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்து, திருமண வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் கொடுத்து ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும். வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உடலில் தைரியம் தெம்ப கொடுக்கும். ஸோ வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும்.
நல்ல வீடு, நல்ல வாகனம், சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். பழைய வீடு வச்சுருந்தீங்கன்னா வீடை இடித்து கட்டக்கூடிய யோகம், ஒரு ஜன்னலாவது இடித்து பூசக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால், சனி பழமை 4ஆம் இடத்தை பார்க்குறது, பழமையை இடித்து புதுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைங்களை கல்வியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய கல்வி அமைப்புகள், கல்வி யோகங்கள், நல்ல இடத்துல படித்து நல்ல மதிப்பெண் ஏற்படக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்கு உண்டு. ஸோ இந்த அளவில் சுபமான பலன்கள் மட்டுமே, 70% அதிகமான சுப பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி அப்படிங்கிறத சொல்லி, இடமாற்றங்கள் நிச்சயமாக மிதுன ராசிக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லி, நகை கவனம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம மிதுன ராசிக்கு உண்டான இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.